நமதே வெற்றியாளர்களுக்கு வணக்கம். தினமும் 10 வினாக்கள் வரிசையில் இன்று சிற்றிலக்கியங்கள் குறித்து ஒரு சில தகவல்கள். திருவிடை மருதூர் மும்மணி கோவை பாடியவர் பட்டினத்து பிள்ளையார். காலமேக புலவர் பிறந்த ஊர் எண்ணாயிரம், அதாவது விழுப்புரம் மாவட்டம். மழை பொழிவதை போல கவி பாடுவதால் நந்தா விளக்கு என்று அழைக்கப்படும் மொழி தமிழ். நந்தா என்றால் அணையா விளக்கு, அதாவது அணையா என்பது பொருள். ஆசான் ஆற்றுப்படை எழுதியவர் கரந்தை வேங்கடசலனார். குமாரகுருபரர் ஊர் வைகுண்டம், அதாவது தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கிற ஊர். குமரகுருபரருடைய காலம் கிபி 16ஆம் நூற்றாண்டு. மலையத்துவாசன் பெற்ற பெரு வாழ்வே வருகவே. இதில் மலையத்துவாசன் பெற்ற பெரு என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா மீனாட்சி அம்மை. மீனாட்சி சுந்தரம் பிறந்த ஊர் திருச்சிபுரம், திருச்சி மாவட்டம். மீனாட்சி பிள்ளை தமிழ் அரங்கேற்றும் போது நடந்த அற்புதம். மீனாட்சி அம்மை அர்ச்சகர் மகள் போல் வந்து திருமலை நாயக்கர் மடியில் அமர்ந்து அந்த பாடல் அவர் எழுதினதை கேட்டு குமரகுருபரருக்கு மாலையை கொடுத்தல், இதுதான் அப்ப நடந்த அதிசயம். இன்பத்துறை சார்ந்த தூது அப்படின்னு பார்த்தோம்னா விரலி விடு தூது. அடுத்த காணொலியில் அடுத்த வினாக்கள் பார்க்கலாம். நன்றி.